பராக் ஒபாமா இருக்கார் இல்லையா, அவர் அழகாக ஒரு வாசகம் சொல்லுவார். கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறவன் வந்து முட்டாள், எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறவன் மூடன். ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாது. எதிர்காலத்தை பற்றி ஏன்டா கவலைப்படுற? அதை சரி பண்ணுறதுக்கு தானே நீ இன்னைக்கு நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எதிர்காலத்தை பற்றி உனக்கு என்ன கவலை? இன்னைக்கு நிகழ்காலத்தில் அதை சரியாக பண்ணேன்னா எதிர்காலம் உன்னை வரவேற்க போகுது. அவ்வளோதான். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டா எதிர்காலம் நம்மளை வரவேற்க போகுது. அள்ளும் பகலும் சும்மா இருந்துக்கிட்டு அதிர்ஷ்டம் இல்லை, கால்ஃபர் வரல, வேகன்சி கம்மின்னு அழுத்துக்காம இன்னைக்கு மேக்ஸிமம் நம்ம படித்தோமா, நீங்களாவே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி எத்தனை, இன்னையிலேருந்து பிப்ரவரி 26, ஜூன் 10, இதுக்கு இடையில நான் போர்ஷன் முடிக்க போகிறேன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி படிங்க. இப்படி படித்து வைக்கிறதால உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துடும்? இதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் வேலையில் இறங்குங்க தயவு செஞ்சு. வெற்றியாளர்கள் யாரும் காரணம் சொல்லிக்கிட்டோ இல்லை வேறு எதையும் எதிர்பார்த்துக்கிட்டோ இருந்திருக்க போகிறதில்லை.